ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ரசம் ரெசிபி தாங்க. இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரொம்ப ஈஸியானது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ரசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ரசம் வந்து மொட்டை ரசம், தண்ணி ரசம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நான் சமையல் கற்றுக்கிட்ட புதுசில் ரசம் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இதுக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரசம் பொடி. இப்போ புதுசாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேங்க. ரசம் பொடின்னு இப்போ வீட்டிலே இது நான் தயாரித்து அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்தது. ஆனால் நீங்கள் வந்து கடையில் வந்து ரசம் பவுடர்னே விற்கிறாங்க. ரசம் பவுடர்னு கேட்டுக்கணும். அப்புறமா சின்னதாக இந்த அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து பருப்பு தண்ணி இல்லாமல் வெறும் தண்ணியிலே நம்ம பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் தண்ணி ரசம். அடுத்து வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தா, தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ வெந்தயம் கூட நல்லா வந்து குளிர்ச்சியை தரும். அதேமாதிரி சீரகம் செரிமானத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரசத்தில் சேர்க்கறதுனால தான் ரசம் வந்து ரொம்ப நல்லது. பெருங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கணும். பெருங்காயம் வந்து செரிமானத்துக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் நல்லா செரிக்கக்கூடிய ஒரு பெருங்காயம் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு 4-5 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தோலோடு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வந்து நான் வீட்டில் அரைச்ச மஞ்சப்பொடி இது. அதனால் தூய்மையான மஞ்சப்பொடி. இது போட்டால் நல்லது. கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலே மஞ்சக்கிழங்க வாங்கி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்தோன்னா அது நல்லது. அதனால் அந்த பொடியை தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அடுத்து ரசம் பொடி. ரசப்பொடி வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு. இங்கே வந்து இப்போ ஒரு பெரிய கிண்ணத்தில் நம்ம வந்து புளி தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஏற்கனவே நான் ஊறி வச்சுருந்ததுனால புளியை இப்போ நல்லா கரைக்க முடியுது. கவலைப்படாதீங்க. கையை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கையாலேயே நம்ம இதை கரைச்சிக்குவோம். இப்போ இதை புளியை நான் கரைச்சிட்டேன். இதை வந்து கையிலேயே வடிகட்டி, அதாவது என் கையவே வந்து வடி மாதிரி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு இது பழக்கம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம டீ வடிகட்டுற ஃபில்டர்லேயே நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ பழக்கப்பட்டதுனால நான் அந்தமாதிரி கையிலேயே நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம இந்திய முறைப்படி நம்ம எப்படி தான் நம்ம எப்போவுமே செய்வோம். கையிலேயே புளியை கரைச்சி நம்ம வடிகட்டிக்குவோம். இப்போ புளி தண்ணி எடுத்தாச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதில் வந்து இப்போ மேலும் வந்து நல்லா ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் இதில் ஒரு வந்து 4-4.5 கப் அளவு தண்ணி தாங்க இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சப்பொடி, ரசப்பொடி, உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு இப்போ நான் வந்து தோலோடையே நல்லா இடி உரலில் நான் வந்து இடிச்சுக்கிறேன். இதில் இடித்து போட்டால் தான் அது ரசத்துக்கே நல்லா பூண்டோட வாசனை இறங்கும். இந்த மாதிரி நேரத்தில் சளி, காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ரசம் வச்சு குடித்தோன்னா அதை விட சூப்பராக எதுவுமே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு சூப்பராக புதினா அல்லது கொத்தமல்லி துவையலும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செரிமானமும் நல்லாயிருக்கும், வாய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாத போது அந்த ரசமும் புதினா அல்லது கொத்தமல்லி துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதினாவும் கொத்தமல்லி துவையலும் சேர்த்து நான் அரைச்ச ஒரு சட்னியும் நான் போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா பாருங்கள் மறக்காமல் என் வீடியோஸில். இப்போ அதோடு சேர்த்து கருவேப்பிலையை நறுக்கி போட்டுக்கிறேன் சின்னதாக. அதேமாதிரி கொத்தமல்லியும் அதேமாதிரி பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிள். யாருமே வந்து இது புதுசாக சமையல் கற்றுக்குறவங்க கூட இதை டக்குன்னு ஒரு நொடியில் ஒரு எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான ரசம்.
கொத்தமல்லி உங்களுக்கு கிடச்சதுன்னா அவசியம் போடுங்க, ஏன்னா ரசத்தோட சுவையை கூட்டும். கொத்தமல்லி கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் ரசம் அது இல்லைனாலும் நீங்கள் வைக்கலாம், கொஞ்சம் சுவையில் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லாம் நான் சேர்த்துட்டேன். இதில் இப்போ கண்டியால் நல்லா ஒரு தடவை கலக்கிக்கலாம், ஏன்னா உப்பெல்லாம் போட்டது நல்லா கரையணும். இந்த ரசம் ரெசிபி ஏன் இந்த நேரத்தில் நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசம் வந்து ஒரு சிம்பிளான பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் ரசம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி சளி காய்ச்சல் நேரத்தில் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ரசம் வந்து இந்த டைமில் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால கிருமி தொற்றுலேருந்து நம்ம தவிர்க்கலாம். அதனால தான் இந்த ரசம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நிறைய வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஏஷியன் ரசம் அப்படிங்கிறாங்க இதை. அதனால் அதை தேடி இந்த ரசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக தான் இங்கே உள்ள என்னோடய சீன நண்பர்களுக்காகவும் சில ஐரோப்பிய நண்பர்களும் இதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டதுனால தான் நான் முந்தின காணொலியில் நான் ஆங்கிலத்தில் இதை போட்டிருந்தேன். புரியாதவங்க ஆங்கிலத்திலையும் நீங்கள் பார்க்கறதுனா பாருங்கள் முந்தின வீடியோவில். இப்போ வந்து நம்ம எல்லாம் ரசத்தில் எல்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு வானலியில் நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுக்க கடுகு, வெந்தயம், சீரகம் அதை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்தோன்னே ரசம் நம்ம கரைச்சி வச்சுக்கிறத 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் ஊற்றுங்க. பார்த்தீங்களா, அதனால தான் சொன்னேன் 1 ஸ்பூன் போடுங்கன்னு. ஏன்னா போட்டோன்னே இந்த மாதிரி குப்புன்னு புகை வரும். சமயத்தில் அடுப்பு தணல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அதோட சேர்த்து எரியவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம தண்ணி மாதிரி உள்ள இதை ஊற்றுறோம். அதனால தான் அந்த மாதிரி புகை வரும். அதனால் மெதுவாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இது ஆவி அடங்கணுன்னு நீங்கள் மீதி இந்த கரைச்சி வச்சுக்க ரசம் எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கங்க. இது பிகினர்ஸுக்குங்கால ஒரு சின்ன டிப்ஸுங்க. ஜாக்கிரதையாக செய்யணும். அதனால் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சின்னதாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். சரியான பதத்தில் இறக்குனா தான் ரசத்துக்கே ஒரு மனம் இருக்கும். பாருங்கள் நான் எப்போ சரியான நேரத்தில் இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன்னு. இங்கே பாருங்கள், இப்போ ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுக்கு. நான் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நுரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். நல்லா வந்து கொதிக்க விடாதீங்க. வந்து இந்த மாதிரி நேரத்தில் நிறுத்திட்டிங்கன்னா ரசம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் சர்விங் பவுலில் நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். கமன்னு நல்லா ரசம் வாசனை சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அதுவும் இந்த சளி பிடிச்சும் போது ரசம் வைக்கும் போதே அந்த ஆவி, இந்த ரசமோட வாசனை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இந்த ரசத்தை அப்படி மணக்க நீங்கள் வந்து சூடாக வந்து குடித்தாலுமே நல்லா உங்களுக்கு வந்து மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் நல்லதுங்க. நீங்கள் சாதத்தில் தான் போட்டு சாப்பிடணுன்னு இல்லை, இந்த சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். அல்லது நல்லா சுடு சாதத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு அந்த மாதிரி சளி பிடிச்ச நேரத்தில் இந்த ரசமும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே புதினா கொத்தமல்லி துவையல் தொட்டு சாப்பிட்டுட்டு நிச்சயமாக உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை நிச்சயமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான ரெசிபின்னு நான் அதை போட்டிருக்கேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிபி வந்து இந்த ரசம் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் எதிர்பார்த்த விட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ரெசிபி வந்து மஞ்சள் பால், வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நான் அதை போட்டிருக்கேன். நம்மளோட மஞ்சள் பால், அதாவது பாலில் வந்து மஞ்சளை போட்டு எல்லாருக்கும் அதுக்கு தெரியும். அந்த ரெசிபியை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை வந்து வெளிநாட்டில் கோல்டன் மில்க் அப்படிங்கிறாங்க. நம்ம மஞ்சளோட மகத்துவத்தை பற்றி நான் அந்த லிஸ்ட்லேயே நான் இப்போ வரப்போதில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். அது இல்லைன்னா நான் ஏற்கனவே மஞ்சள் பாலை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதில் ஃபுல் வீடியோவும் அதில் பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மஞ்சள் பாலையும் நீங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்கிற நேரங்களில் ஒரு நாளைக்கு காலையில் இல்லை படுக்க போகிறதுக்கு முன்னாடி 2 வேளைன்னு நீங்கள் ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், பொருட்கள். அதாவது அதுக்கு ஃபுல் வீடியோ நீங்கள் அந்த வீடியோவில் நான் கொடுத்த லிங்க்கில் போய் பாருங்கள். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் குடிக்கிற சூட்டில் இருக்கும் போது தேன் கலந்து இதோட நீங்கள் குடிக்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி, வணக்கம். Thanks for watching. Like, comment and subscribe for more weekly videos.